வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வினோத் அண்ட் திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா, டின்னர் முடிச்சுட்டு ஒரு ஃபைட் ஒன்று பண்ணியிருப்பாங்க. இப்போ என்னடான்னா 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஜோசியம் பார்க்குறன்ற மாதிரி ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க நடுராத்திரியில். என்ன நடந்தது, என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்றத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் திவாகரை வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஜோசி பார்க்குறேன் அப்படின்ற பேரில் ஏதோ மந்திரம்லாம் சொல்ல வச்சு, உங்களுக்கு எப்போ கல்யாணம் ஆகும், யார் கூட கல்யாணம் ஆகும், அதுக்கப்புறம் குழந்தை பாக்கியம், அதுக்கப்புறம் உங்களோட எவ்வளோ வயசு வரையும் நான் வாழ்வேன் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் சத்தி வைங்கன்னு சொல்கிறாரு. இல்லை எங்கள் குலதெய்வ வழக்கப்படி நாங்கள் அதை வைக்கக்கூடாது அப்படின்னுறாரு. சரி அதை விட்டுறலாம் அப்படின்ட்டு யாரை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு வந்து கேட்டதுக்கு கவிதா அப்படின்ற ஒருத்தவங்களை வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்களாம். எப்போ கல்யாணம் பண்ண ஆகும்னு கேட்டதுக்கு லைக் கூடிய சீக்கிரமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கல்யாணம் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதாவது வீட்டை விட்டு பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போய் ஒரு 2 மாதத்தில் கல்யாணம் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே வந்து குழந்தை பாக்கியம் அப்படின்னு கேட்குறாரு. ஃபஸ்ட்டு பொண்ணு பிறக்கும், அதுக்கப்புறம் பையன் பிறக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் கூட நடிப்பேன் அப்படின்னு சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்ல வச்சு, லைக் உனக்கு அந்த அளவுக்கு வந்து இது இருக்குது, அந்த பாப்பா பிறந்துச்சு அப்படின்னா உனக்கு நல்ல நேரம், நீ வந்து இப்போயே ஆல்ரெடி பெரிய ஆள் தான், இன்னும் பெரிய ஆள் ஆவ அப்படின்ற மாதிரி நிறைய இன்புட்ஸ் வந்து கொடுக்குறாரு. ஸோ இது வந்து ஒரு ஃபன்னான இதுவாக தான் அவர் எடுத்து பண்ணுறாரு. ஆனால் எல்லோரும் வந்து எனக்கு ஜோசியம் பாருங்கள், எனக்கு ஜோசியம் பாருங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. வெளியே இருந்து இந்த பிக் பாஸ் டீமில் இருந்து சபரியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு தானே ஏதோ சூனியம் வைக்கிறாங்க 2 பேரும் சேர்ந்து அப்படின்ற மாதிரி ஃபன்னாக வெளியே கமெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணிவிட்டு அந்த கேமரா இருக்கிற அந்த பர்டிகுலர் இதில் வந்து நின்று என்ன நடக்குது அப்படின்றத வந்து எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இவரும் திவாகரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கட்டத்தில் 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. திடீர்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 பேரும் உட்காந்து ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க. இதை தான் விஜய் பார்வதி வந்து சொல்லுவாங்க, இந்த வீட்டுக்குள்ளே ஏதோ இருக்குது, என்ன நடக்குதுன்னே தெரியல, திடீர்னு நம்மளுக்கு ஒருத்தர் மேலே ரொம்ப கோபம் வருது, பாசமும் வருது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபன்னான லைக் விஷயங்கள் நைட்டும் வந்து நடக்குது தூங்குறப்ப அப்படின்றது தான் வந்து இந்த வீடியோ போடணுன்னு ஆசைப்பட்டேன். ஸோ திவாகர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கெங்கெல்லாம் வந்து தன்னால் ஸ்கோர் பண்ண முடியுமோ அந்தந்த இடத்துலலாம் வந்து ஸ்கோர் பண்ணிக்கிறாரு. லைக் வினோத் வந்து தலையில் இப்படி கையை வச்சுட்டு இன்னொரு கையை வந்து பார்த்திங்க அப்படின்னா வயிற்று மேலே வச்சு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில இதெல்லாம் வந்து பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு ஃபன்னாக இருக்குது. வெளியே இருந்துட்டு எல்லாருமே சிரிச்சுட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபன்னான விஷயங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பிக் பாஸ் வீட்டை பற்றி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.